வாங்க வாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அரிசி, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, பாம் ஆயிலு, அதுக்கப்புறமா ரேஷனில் இருக்கிற எல்லா பொருட்களும், உளுந்து, பருப்பு, எந்த விதமான ஒரு ஃப்ரூட்ஸோ, ஸ்நாக்ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் இலவசமாக மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு போகலாமா. ஆன்மீகமும் வந்து நிறைய பேர் ரிக்வெஸ்ட் வச்சுருந்தாங்க, ஃப்ரீயாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. அதுக்காக தான் வந்து இந்த வீடியோவை. ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இனிமேல் ஆன்மீகம் இலவசம் தான். ஸோ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எப்படி இலவசமோ அதே மாதிரி ஆன்மீகமும் இலவசம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கிட்டான் போல இருக்கு. பையன் சிக்கிட்டான், ரொம்ப நேரம் நிற்கிறாங்க. போச்சு. Bro, it's very wrong, bro. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இந்த எபிசோட் அண்ட் சீரீஸ் வந்து நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், என்னோடய விஷ் லிஸ்ட், என்னோடய பெஸ்ட் விஷ் லிஸ்ட். ஏதோ கலாய்க்கிறதுக்கு என்னன்னா இப்படி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. ஆன்மீகத்தில் வந்து இப்போ தான் தேடுற உங்களுக்கே இவ்வளோ இருந்தால், ஆன்மீகத்தில் வந்து 14 வருஷமாக பயணம் பண்ணி கிரியாயோகம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு இவ்வளோ இருக்கும். எங்கள் ஃபாதர் வந்து யோகி சமாதி அடைஞ்சிருக்கிறாரு. அவர் வேறு விதமான ஒரு சமாதி அடைஞ்சிருக்காரு, விச் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அண்டு அந்த உடலை விட்டு அவர் அந்த சமாதி நிலைக்கு போய் இத்தனை விஷயங்களும் வந்து கிரியாயோகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை 24 வருஷத்துக்கான அந்த ஒரு பயணத்தை வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு போய், நான் அதை வந்து பர்சனலாக ப்ராக்டிஸ் பண்ணி இவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்து இத்தனை பேருக்கு நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இலவசமாக. ஆன்லைன் மெடிடேஷன் யோகாவுக்கு மட்டும் நம்ம ஃபீஸ் வாங்குகிறோம். இதில் என்னென்னா நிறைய பேருக்குன்னு இல்லை, 98% எல்லோரும் வந்து ஃபீ கொடுக்க ரெடி, எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண ரெடி, அது வேல்யூ பண்ணுறாங்க. இங்கே அங்கே புட்டு பொடுசுன்னு 2 பேர் இருப்பாங்கள்ல, பச்சான்னு குழந்தைங்க மாதிரி. இதுங்க 399 ஃபீஸ், வெரி இன்ட்ரெஸ்டட், ஜாயினிங் ஃபீஸ் கட்ட இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு வருவாங்க. உள்ளே வந்ததுக்குமா முதல்ல இந்த ஆன்மீகம்னாலே ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு பாபாஜி ஃபோட்டோ வச்சுக்க வேண்டியது, சிவபெருமான் ஃபோட்டோ வச்சுக்க வேண்டியது, ஏதாவது பெரிய பெரிய கடவுள் ஃபோட்டோலாம் வச்சு சுற்றிட்டு இருக்க வேண்டியது. ஆனால் ஆன்மீகம்னு என்னன்னு தெரியாது. வேஷம் கட்ட வேண்டியது, மாலை போட வேண்டியது. இதெல்லாம் நான் அவங்கள தப்பு சொல்லலை, பட் நம்மளை தப்பு சொன்னதுக்குமா நான் வாய் மட்டும் சும்மா இருக்க மாட்டேன். சரிங்க, இப்போ யாருங்க தப்பு சொல்லிட்டா அப்படின்னா, ஆனால் ஜென்ரலி வந்து நம்ம இப்போ கமெண்ட்ஸ் போடுறதோ, ஒருத்தர் 2 பேர் ஆல்ரெடி இங்கே பண்ணிட்டு போனவங்க இருப்பாங்கள்ல, இந்த கமெண்ட்டு போடுற டைமை எடுத்துகிட்டு வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 நிமிஷத்தை அந்த ப்ராக்டிஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணால் கூட நீ நல்லா வந்து உருப்பிடுவ. நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீம்ஸ் எவ்ரிடே நைட் லைவ் ஸ்ட்ரீம்ஸ் பண்ணுறோம். யாரெல்லாம் லைவ் ஸ்ட்ரீம்ஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம லைவில் நீங்கள் கேட்குற டவுட்ஸுக்கெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே பேசலாம். நீங்களும் நம்ம கூட லைவில் பகிர்ந்து பேசணும்னா தாராளமாக பேசலாம். ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும், கேட்கணும், நமக்கு பாசிட்டிவாக இருக்கணும்னா தாராளமாக லைவ் வாங்க. லைவில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஸோ அது சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஜாயின் பட்டனும் பக்கத்தில் இருக்குது. யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது செப்பரேட். அதில் வந்து ப்ரீமியம் வீடியோஸ்லாம் வரும். சில சீக்ரெட் வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும், இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். அது 2 டெக்னிக்குமே வந்து உங்களுக்கு யோகா ஆசனாக இருக்கும். அதையும் நீங்கள் ஃப்ரீயாக அவைல் பண்ணிக்கலாம் அந்த 299. ஆனால் இந்த கமெண்ட் போடுறன்ற பேரில் இன்னும் மொபைலே இதிலே தெரியுது இதுங்கெல்லாம் எப்படி மொபைல் நோண்டிகிட்ருக்கு, எவ்வளோ காமமாக இருக்குது, எவ்வளோ குரோதமாக இருக்குது, குடும்பத்தை எப்படி பார்த்துக்குது, இதிலே தெரியுது இதோட லட்சணம் எல்லாம். ஸோ நான் வந்து ஆல்வேஸ் ஒவ்வொரு வே ஆஃப் பர்சன்ஸை வந்து நான் எப்போயுமே அனலைஸ் பண்ணிடுவேன். என்னென்ன செய்கிறாங்க, யாராவது எல்லாமே தெரியும். அதுக்குன்னு போய்ட்டு அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். பட் தெரிஞ்சுட்டு தான் நான் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பேன். இந்த ஆன்மீகத்தை பண்ணால் பண்ணுங்கள், இல்லைனா இல்லைன்னு. இப்போது ஒரு குரூப்புக்குள்ளே நீங்கள் வரீங்க, ஒரு கிரியா கற்றுக்கிறதுக்கு ஒரு குரூப்புக்குள்ளே வரீங்க, இணையறீங்க. அப்போது அது வந்து ஒரு குரூப்புன்றதை தாண்டி ஒரு ஃபேமிலி. இங்கே வந்து நம்ம குரு சிஷ்ய அந்த மாதிரி இதெல்லாம் எப்போயுமே நடந்துக்கிட்டது இல்லை, நடந்துக்கவும் மாட்டோம். இந்த குரூப்புக்குள்ளே ஒன்ஸ் நீங்கள் இணைஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் போடும்போது அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். எப்போயுமே ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொல்ல வரல, ஒரு நாளைக்கு ஒரு தடவை அதை ரெஸ்பாண்ட் பண்ணணும். அந்த ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னா மொத்த குரூப்புமே ஒரு யுனைட்டடாக இருக்கும். ரெஸ்பான்ஸ் இல்லாமல் ஏதோ குரூப் இருக்குது, நம்ம ஏதோ இருக்கும், நம்ம செய்கிற ப்ராக்டிஸஸும் நம்ம இப்போ ப்ராக்டிஸஸ் உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அந்த டெக்னிக்ஸ்லாம் செய்யணும். செஞ்சுட்டு அந்த குருவுக்கு டெய்லி நீங்கள் போஸ்ட் பண்ணணும். நான் செஞ்சேன், இந்த டைம்லேருந்து இந்த டைம் நான் பண்ணியிருக்கேன், டெய்லி மெசேஜ் போடணும். இந்த விஷயம்லாம் எதுக்கு அப்படின்னா, ஒரு வேல்யூன்றது அங்கே தான் உருவாகுது. சரி, ஓகே, அது நம்ம டைமென்ஷன் பக்கத்தில் இருக்கலாம். இந்த தான தர்மங்கள் செய்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபீ 399 ஃபீ ஸ்ட்ரக்சர். இந்த 399 ஃபீன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. உங்கள் லைஃப் டைம் ஸ்பேனுக்கே எடுத்துக்கிட்டால் 7 லட்சம் தான், விச் இஸ் லைக் ஸ்கூலிங் தான். பிகாஸ் நம்ம இங்கே உண்மையான யோகம் சொல்லிக் கொடுக்கணும்.
இதுக்கான கைடன்ஸ், இதுக்கான ஒரு ஒர்க் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா நான் இங்கே வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ண முடியாது. இப்போ எல்லோரும் உலகத்தில் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக வந்து கவர்மெண்ட் என்ன உனக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்ருக்கா, இல்லை வெஜிடபிள்ஸ் கொடுத்துட்ருக்கா. அங்கெல்லாம் மட்டும் நமக்கு வந்து வாய் வருது இல்லை, போய் அழகாக போய் வாங்கிட்டு வருவோம்ல காசு கொடுத்து. ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், பிரசவம் ஃப்ரீயாக பார்க்குறான்னா சொல்லுங்கள். அப்போ உட்காந்து ஹாஸ்பிட்டலில் பிரசவம் பார்க்குறாங்க, காசு கொடுக்குறான், இப்படியா கேட்டுன்னு இருப்பாங்க. போயிட்டு உனக்கு போய் நீ என்ன படிச்சிருக்கியா இல்லையான்னு கேட்போம். அதைத்தான் நானும் இங்கே கேட்குறேன். ஆன்மீகத்தில் பயணம் பண்ணோன்னா மினிமலிஸ்ட்டாக ஒரு ஃபீ இருக்கணும். நம்ம வச்சுருக்கிறது ஒன்றும் பெரிய பெரியலாம் மினிமலிஸ்ட்டு ஃபீ தான். இந்த தான தர்மங்கள்னு ஒன்று இருக்கும். தான தர்மங்கள் சில பேருக்கு செய்தி வரும்போது அவங்க அந்த இடத்துல செய்யணும். இப்போ வந்து சில பேர் சொந்தமாக உணவை குக் பண்ணி போய் கொடுங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க அதை போய் செய்வாங்க. சில பேருக்கு வந்து இந்த இடத்துல நம்ம பண்ணுறோம், கேம்பிங் நடத்துகிறோம், டொனேஷன் கேம்பிங் ட்ரைவ் நடந்துகிட்ருக்கு, அங்கே நீங்கள் வந்து கொடுங்க. சில பேருக்கு குரூப்லேயே வந்து ஹாஸ்பிட்டல் இஷ்யூஸ் வரும், சில பேருக்கு டெத் இஷ்யூஸ் வரும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது ஒரு கம்யூனிட்டி, நம்ம மிக்ஜில்ன்றது ஒரு கம்யூனிட்டி, இதெல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம சம்திங் செய்யும்போது தட் பீப்புள் வில் ஹாவ் அ ட்ரஸ்ட் ஓவர் திஸ் கம்யூனிட்டி. என்ன ட்ரஸ்ட் வரும்? கிரியான்றாங்க அப்படின்னு நினச்சவங்க கூட கிரியான்னா இவ்வளோ அற்புதமான ஒரு பாதையா, நம்ம தப்பாக எடை போட்டுட்டோமே அப்படின்னு இன்னும் இந்த யோகம் மேலே ஒரு அன்பு வந்து உண்மையான பாதைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு வந்து நிறைய பேர், அதாவது வந்து இங்கே நிறைய பேர் வந்து தான் போய் டொனேட் பண்ணுறது, தான் போய் ஒரு பறவைக்கு கூட உணவு கொடுக்கறது, இதெல்லாம் செய்கிறாங்க. சில பேருக்கு செய்தி வரும், அந்த செய்தியை நான் அவங்களுக்கு சொல்லும்போது அதை கரெக்டாக செஞ்சுட்டே வருவாங்க. ஸோ இது எல்லாமே என்னென்னா, சில பேருக்கு அவங்களுக்கு நான் சொல்லவும் மாட்டேன், செய்தி நான் பண்ணி முடிச்சிடுவேன். அவங்களுடைய பேரில் நான் இங்கே நான் பண்ணி முடிச்சிடுவேன். அவங்கக்கிட்ட நம்ம வந்து மணி கூட வாங்க மாட்டோம். பண்ணி முடிச்சுட்டு அந்த தான தர்மம் ஏன் செய்யணும்னா, நான் திரும்ப சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மாதா பிதா குரு தெய்வம். அம்மா அப்பா உங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து எல்லாமே அவங்க செய்வாங்க. உங்களோட ஃபீஸ் கட்ட எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. அது மாதிரி குரு என்பது சின்ன விஷயம்னு நினைக்காது. ஏதோ வந்து பேண்ட் ஷர்ட் போட்டிருக்காரு, ஜென்ரலாக நார்மலாக இருப்பார், இதெல்லாம் கிடையாது. குரு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. தான் மனசில் கூட உங்களை அப்படின்னு நினச்சிட்டா அடுத்த ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு அடி விழும், யாராக இருந்தாலும் சரி. உண்மையாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க. ஆனால் இது வரைக்கும் நான் மனசில் வந்து யாருமே அப்படி நினச்சது கிடையாது. எல்லாருமே லவ்வை தான் நான் நினச்சிருக்கேன் இப்போ வரைக்கும். நிறைய பேர் செய்வாங்க, ஆனாலுமே எனிமிட்டிக்கெலாம் யார்கிட்டையும் வச்சதில்லை. ஆனால் பிளாக் பண்ணி நான் பேச மாட்டேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இட்ஸ் எ டிஃபென்ஸ் ஃபார் மீ. இது மாதிரி ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயம் புரிதலே இல்லாமல் உள்ளே வந்ததுக்கப்புறம், இவ்வளோ தான் நான் ப்ராக்டிஸு, அப்போ நீ ஆன்மீகம் இங்கே மட்டும் இல்லை, எல்லா சென்டர்ஸ்க்கும் இப்படி தான் சுற்றிட்டு வராங்க இவங்கெல்லாம். எப்போ பார்த்தாலும் போதுனே திரியிறாங்களே, இவங்க எப்படா மாற போறீங்க? ஆன்மீகம்ன்ற ஒரு பேரில் எல்லா சென்டருக்கும் சும்மா போய் YSSக்கு போகிறது, ஈஷா யோகா போகிறது, ஆன்லைனில் 10 மெடிடேஷனை பார்க்குறது, அங்கே கொஞ்சம் பணம் போகிறது, இந்த மாதிரி பண்ணிவிட்டு எல்லா சென்டரையும் குத்தம் சொல்ல வேண்டியது. டேய், முதல்ல நீ திருந்து, முதல்ல உனக்குள்ளே நீ திருத்து, முதல்ல நீ யாருன்னு தேடு. அது வந்து சிவா வால்பேப்பர் வச்சாலோ பாபாஜி வால்பேப்பர் வச்சாலோலாம் வர, சும்மா இதெல்லாம் வால்பேப்பர் வச்சாலாம் வராது. பயிற்சி பண்ணணும். என்ன உட்காந்து நீ பயிற்சி பண்ணுற? எல்லாருக்கிட்டையும் நான் கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா, என்ன நீங்கள் உட்காந்து பயிற்சி பண்ணிவிட்டு பெருசாக ஏதோ வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க இந்த வால்பேப்பர் வைக்கிறதுக்கு அளவுக்கு? நான் இது வரைக்கும் ஒரு வால்பேப்பர் வச்சது கிடையாது ஆன்மீகம்ன்ற ஒரு பேரில். ஸோ ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அப்போ எப்படி உங்கள் ஃபீஸ் கொண்டு வரீங்கன்னா, அப்போனா நீ போய் வெளியே போய் வெஜிடபிள்ஸ் எதுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் போய் காசு கொடுக்குற? ஏன் உன் ஒய்ஃபுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ இந்த ஏதாவது ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாங்க குழந்தைங்களுக்கு, ஒய்ஃபுக்கு பிரசவம் பார்க்குறாங்க, ஏன் போய் இப்போ ஃப்ரீயாக பண்ண சொல்லு. என்ன பயந்துட்டியா? பயமா? பயந்துட்டா. இங்கே போராடுறதுக்கு அங்கே போராடியா நாடு நல்லா இருக்கும். இங்க வேணும்னா இங்க ஒரு குத்து, அங்க வேணும்னா அங்க ஒரு குத்து, தேவைப்பட்டா இங்கேயே ஒரு குத்து குத்தும். ஸோ நான் ஃப்ரீயாக நடத்தவே மாட்டேன். கிரியாயோகம் தான் இலவசம். கிரியாயோகம் நேரில் வந்து நீங்கள் எவ்வளோ, நான் எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை பேர் போனாலும் வந்தாலும் நான் இந்த கிரியாயோகம் இலவசமாக தான் நடத்திட்டுருக்கேன். எங்கள் வீட்டுக்கு வந்து கிரியாயோகம் கற்றுக்கிறவங்களுக்கு அதோடைய ட்ரீட்மெண்ட் என்னன்னு தெரியும். அதுக்குன்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சலான்னு நான் பேசி பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்காது. எதாக இருந்தாலும் நான் பேசணும், அவங்க பேசக்கூடாது. ஸோ லைஃப் லாங் ஆப்வியஸாக இன்னும் நான் 399 ஃபீயை ஏற்றுவேனோ என்னவோ தவிர கண்டிப்பாக குறைக்கவும் மாட்டேன், யாருக்கும் அதை ரெடியூஸும் பண்ண மாட்டேன். ஏன்னா வெளியில் போய்ட்டு சும்மா அப்படி போயிட்டு வந்தால் 500 ரூபா ஒரு வெஜிடபிள்ஸ், அங்கே போய் நம்ம கன்செஷன் பண்ண மாட்டோம், கம்மியாக கொடுப்பா அதுவாக கொடுப்பான்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஏன் மிடில் கிளாஸாகவே இருக்கும்னு கொஞ்சம் யோசிங்க, கொடுத்து பழகுங்க.
இருக்கிறதுல நீ வந்து 1000 ரூபா சம்பாதிச்சாலும் 10 ருபீஸாவது கொடுக்க மனம் வரலன்னா வேஸ்ட், யூஸ்லெஸ் ஹியூமன் பீயிங் இன் திஸ் பிளானட் நீ. நான் ஏன் இன்னொருத்தனுக்கு கொடுக்கணும், நான் ஏன் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் உனக்கு எதுக்கு கொடுக்கணும்? இல்லைங்க நான் வரி கட்டுறேன்ல கவர்மெண்ட்டுக்கு, அதனால எனக்கு அவன் கொடுக்கணும். இதை விட பெரிய பாலிடிக்ஸை நான் பேசுவேன், என்கிட்ட வாதாடாதீங்க. ஏன்னா இங்கே நடக்கிற பாலிடிக்ஸை வேறு, அது எனக்கு நல்லா தெரியும். நான் மவுத் ஓப்பன் பண்ணேன்னா இங்கே நிறைய பேர் கம்முன்னு போயிட்டே இருப்பாங்க. இந்த மிக்ஜில்ல எலைட் மெம்பர்ஸ், எலைட்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் இஎம்ஐ கட்டிட்டு சேர்த்து வச்சு ஏதோ வாங்குற கேண்டிடேட் இல்லை. நினச்சா ஸ்பாட்டில் நினைக்க கூட வேண்டாம், அப்படி போனால் அவங்களுக்கு பிடிச்சதுன்னா அப்படியே போய்ட்டு வாங்கிட்டு வந்துடுறது. ஒரு லேண்டாக இருந்தாலும், ஒரு காராக இருந்தாலும், ஒரு பிஎம்டபிள்யூவாக இருந்தாலும், ரோல்ஸ் ராய்ஸாக இருந்தாலும் வாங்கிட்டு வர ஒரு கேண்டிடேட்ஸ்லாம் கூட இந்த மிக்ஜில்ல ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஓகே, அவங்க வந்து ஃபியூ ஆஃப் த மெம்பர்ஸ் வேறு கண்ட்ரீஸில் இருக்காங்க. தே ஆர் ஒன் ஆஃப் த எலைட்ஸ். அவங்க வந்து 399 மட்டும் தான் எனக்கு ஃபீஸு, அது மட்டும் தான் கொடுக்க சொல்லுவேன். அது மட்டும் தான் அவங்க வந்து ஆஃபர் பண்ணணுன்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, லாட்டாக வந்து இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறவங்க நிறைய பேர் எலைட் பீயிங்ஸ். அதில் ஒரு எலைட்டை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அத்தனை எலைட்டை வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த எலைட் பீயிங்ஸ் வந்து இதாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னா நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறதுலாம் இல்லை. அங்கேயுமே நான் இப்படி தான் பேசியிருக்கேன், அங்கேயுமே இதே ஸ்ட்ரிக்ட் வாய்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆன்மீகத்தில் நான் எந்த லெவலில் இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் சில மவுத் ஓப்பன் பண்ணேன்னா சில பேர்லாம் வந்து அப்புறம் அவங்க ஹிஸ்ட்ரி எடுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அந்த எலைட் பீயிங் நினச்சா மில்லியனர்ஸ் இல்லைல்ல, இந்த ஆசிரமங்கள் இல்லை, என்ன வேணால் எனக்கு பண்ணி கொடுக்க ரெடி. அதெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டு 399 ஃபீயை கூட ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணு. என் ப்ராடக்ட் வந்து 4K குவாலிட்டியில் வீடியோஸ், ஹைலி அட்வான்ஸ்டு குவாலிட்டி ஆஃப் ஆடியோ, இதெல்லாமே இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு வீடியோ ப்ராடக்ட் ரெடி பண்ணி ஜாயினிங் ஃபீஸ் வச்சு அதுக்கப்புறம் அந்த வீடியோலேருந்து நீங்கள் வந்து அதை பெனிஃபிட் அடைஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அந்த வீடியோ உங்கள்கிட்டயே பர்மனெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? இத்தனையும் இருந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் டெய்லி பவர் ஹவர் வைக்கிறது, உங்கள் கூட வந்து டவுட்ஸ் வீடியோ கேட்குறது, இத்தனையும் பண்ணால் குரூப்பில் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கணும். ஒரு ஹாய் போட்டாலும் ஹாய் வரணும், ஒரு ரிப்ளை போட்டால் அந்த ரிப்ளைக்கு ஒரு பதில் வரணும். இது எல்லாமே வந்து காமன் எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்கும். அப்போ உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பேரண்டிங்கில் அவ்வளோ அழகாக உங்களை வளர்த்து உங்கள் டீச்சர்ஸ்லாம் இவ்வளோ நல்லா சொல்லி கொடுத்தா குரு மரியாதையே கிடையாது. முதல்ல ஒரு ஸ்கூலுக்கு போனால் டீச்சரை கலாய்க்கிறது, ஒரு ஸ்கூலுக்கு போனால் கூட இருக்கிற நண்பனை ஏமாத்துறது, வெறுக்கிறது, இதுவே வளர்த்து இப்படியே வளர்ந்ததுனால தான் ஆன்மீகத்துலேயும் குட்டிச்சோராக போகிறீங்க. இங்கேயும் அதே தான் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க. ஸோ அதனால் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன், ஆன்மீகம் அப்படின்னா விளையாட்டு கிடையாது. டவுசர் அவுத்து விட்டு ஓட விட்டுரும் ஆன்மீகத்தில். இதுதான் வருணோடைய ஆட்டிடியூட், இதுதான் குருமார்களுடைய ஆட்டிடியூட். நீங்கள் வந்து என்னமோ எதுவும் நினைக்காதீங்க, குரு எங்கேயோ குருவாக தான் நான் இங்கே இருப்பேன். எங்கே குரு இல்லையோ நான் எங்கேயோ குரு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ குருன்ற ஒரு இடத்துல கோமணத்தோடு இருறாருனா கூட இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ரெடியானால் தான் இந்த இடத்துலையே ஆன்மீகத்தை கற்றுக்க முடியும். இல்லைங்க எனக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா பப்புக்கு போ, இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சர்க்கஸ் நடத்து, இன்ட்ரெஸ்ட் இருக்கா தேட்டருக்கு போய் தேட்டர் ஆர்டிஸ்டாக இரு, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் சினி இண்டஸ்ட்ரிக்கு போ, அதனால் ஏதாவது ஒரு காசாவது உனக்கு கிடைக்கும், பப்புக்கு போ, குடி, அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட். ஆன்மீகம்ன்றது வாழ்க்கை. உன் பிராண சக்தியாக இந்த ஆத்மாவில் தான் இயங்குது. ஆத்மா ஒரு செகண்ட் இப்படின்னு நினச்சா நீ போயிடுவ. அப்பேற்பட்ட ஆன்மீகத்தை இழிவுபடுத்தாதீங்க. அந்த ஆன்மீகம் வந்து ஒன்றும் ஏதோ அது யூனிவர்ஸ் கொடுத்தது, அது கொடுத்தது, இந்த மாதிரி பொய் பித்தலாட்டத்துலேருந்து வெளியே வாங்க. இது 18 வருஷம் செய்யணுமாங்க? ஏண்டா உன் வயசு என்ன, 20, 30, 40, 50 இருக்குமா? உங்கள் வயசுக்கு நான் எத்தனையோ பிறவிகள் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு இதெல்லாம் மாயே தான். ஐ எம் ரெடி டு டை. உங்கள் லெவலுக்கு மரணம்னாலே ஒரு பயம், இப்படி ஆடிடுவீங்க. நான் அந்த மரணத்தை தாண்டி நிற்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த ஆன்மீகத்தை சரியாக செய்கிறதுக்கு நான் இங்கே வந்துருக்கேன். இந்த ஆன்மீகம் கிரியா யோகம் 18 வருஷம் செய்யணும். ஏன் செய்யணும்? மகாதர் பாபாஜி எவ்வளோ வருஷம் செஞ்சார்? பரமஹம்ச யோகானந்தர் எவ்வளோ வருஷம் செஞ்சார்? சித்தர்கள் எல்லாம் எத்தனை வருஷம் செஞ்சாங்க? அவங்க எதனால சித்தர்கள் ஆனாங்க? ரிஷிகள் எத்தனை வருஷம் செஞ்சாங்க? சிவபெருமான் எத்தனை வருஷம் செஞ்சார்? முருகர் எத்தனை வருஷம் செஞ்சார்? சாய்பாபா இவங்கெல்லாம் 12லேருந்து 18 வருஷம் கண்டிப்பாக குரு சொன்ன மாதிரி பயிற்சி பண்ணாங்க. அதனால தான் அவங்க சொல்கிறது எல்லாமே தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம்.
அதை விட்டுட்டு எங்கேயோ ஒரு சென்டரில் ஒரு மனுஷன் சொன்னான்னு சொல்லிட்டு 2 நாள் 3 நாளில் திறந்துடுவேன்னு சொன்னால் அங்கே போய் 10,000 கொடுக்கறது ரெடியாக இருப்பீங்க. அங்கே போய் ஏமாந்துட்டு ஒரு அடிபட்டுட்டு வந்துட்டு அந்த மாயில் விழ ரெடியாக இருப்பீங்க. ஆனால் வந்து இங்கே ஏதோ ஐயோ பெருசாக ஏதோ 18 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டா அந்த 18 வருஷத்தில் ஒரு டீனேஜ் வரணுன்னா கூட 13 தான் வரும். நீங்கள் ஒரு வேலைக்கு போகணுன்னா கூட ஸ்கூல் முடிச்சா தான் போகணும் வேலைன்னு சொல்லுவாங்க. சர்டிஃபிகேட் மினிமம் இருக்காப்பா அப்படி தான் கேட்பாங்க. சரி, நீ படிக்காமையே நீ வேலை செஞ்சால் கூட அதுக்கு நீ அரசியலுக்கு போகணும், ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி இல்லைனா பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அதுக்கு ஏபிசிடியாக தெரியணும்ல, அதுக்காவது படிக்கணும்ல. ஸோ ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஆன்மீகத்தில் அது மாதிரி இப்போ படிக்கணும்னு அவசியம் இல்லை, புக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை, கோவிலுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரைட்டாக இங்கே எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறேன். நம்ம அழிவு காலத்தில் இருக்கோம், தயவுசெய்து இப்போயாவது பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு. இதுவும் இல்லை 18 இயர்ஸ் என்னால் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, அப்போனா 12 வயசில் உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, 20 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. ஏன் முடியல? 25, 26, 30 தானே செய்கிறீங்க. நிறைய வீட்டில் 80% அதானே நடக்குது. அப்போது அதுக்கு இந்த ஏஜில் தான் பண்ணணும்னு உங்களுக்கு யார் சொன்னால் அந்த ஏஜில் தான் பண்ணணுன்னு? அப்போ அதுக்குன்னு ஒரு ரூல் உங்களுக்கு தெரியுதுல்ல, இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு. அந்த மாதிரி ஆன்மீகத்தில் இதுதான் ரூலு. பிடிச்சா வா, இல்லை போயிட்டே இருக்கணும். அது உள்ளே கூட டோர் என்ட்ரு ஆகக்கூடாது. கதவை தட்டி பார்க்குறேன், உள்ளே வந்து பார்க்குறேன், அதெல்லாம் கிடையாது. இந்த கதையே இங்கே கிடையாது, எஸ்பெஷலி இன் மிக்ஜில் கம்யூனிட்டி. ஏன்னா கிரியாயோகத்தை 18 வருஷம் பயிற்சி பண்ணி சாதனை பண்ணி எக்ஸ்ட்ரா 6 வருஷமும் அதோடைய லைஃப்பை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லி வாழ்ந்துட்டு போனவர் எங்கள் மாஸ்டர் நாகின் மாஸ்டர். பின்னாடி நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்க்கலாம், இப்போயும் கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்லேயும் நான் அந்த ஃபோட்டோ போட்டிருப்பேன். இப்பேற்பட்ட ஒரு ஞானத்தை ஜஸ்ட் லைக் தட் வராது. என்னங்க இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த ஆன்மீகத்தில் யாருமே வந்து இனிமையெல்லாம் பேச மாட்டாங்க. இந்த ஆன்மீகத்தில் இப்போ வரைக்கும் பரமஹம்ச யோகானந்தராக இருந்தாலும் அவர் பார்க்க இனிமையாக தெரியலாம், சிரிச்சா எல்லோரும் இனிமையாக தான் தெரிவாங்க. ஆனால் உள்ளே போய் பாருங்கள், எத்தனை பேர் பரமஹம்ச யோகானந்தருடைய இடத்துக்கு போய் அது உள்ளே இருந்து சில சின்ன சின்ன தவறுகள் செஞ்சால் கூட வெளியே அமுச்சு விட்ருவார். அவர் கேட்டுக்கு வெளியே போன்றுவார். அவ்வளோதான், இதுக்கம்மா இந்த கேட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது ஜென்மம் முழுக்க அப்படின்னு வெளியே அமுச்சு விட்ருவார். இந்த அளவுக்கு ஆன்மீகத்துடைய ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து இருந்திருக்கிறதுனால தான் அவங்க எல்லாம் சாதனை பண்ணாங்க. நம்ம இங்கே உட்காந்து சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் ஆன்மீகத்தை பற்றி. இது இஷ்டம் இல்லையா, இன்ட்ரெஸ்ட்டுன்னு வரீங்களா, வராதிங்க. இதுக்காக நான் வந்து என் உயிரை கூட இழக்க தயாருன்றவங்களுக்கு தான் இங்கே இடம். அதுக்குன்னு நீங்கள் உங்கள் குடும்பத்தை இழந்துரு, அதை இழந்துரு, குரு காலில் விழுந்துரு, இதெல்லாம் சொல்லவே இல்லை. நீங்கள் வீட்டிலே இருந்துட்டு இதை எப்படி அடையணும், வீட்டிலே இருந்துட்டு எப்படி பயிற்சி பண்ணணும், டே டு டே லைஃப்பில் பயிற்சி பண்ணி எப்படி ரிப்ளை பண்ணணும், இந்த காமன் சென்ஸை வளர்த்துக்கோங்க. இந்த காமன் சென்ஸ் இல்லைன்னா உங்களால் பிஸ்னஸில் கூட உயர்ந்து போக முடியாது. நான் 100% எழுதி கொடுக்குறேன். நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன், யூ ஷுட் ஹேவ் கம்யூனிகேஷன். யூ ஷுட் நோ, நான் கம்யூனிகேட் பண்ணுறதுனால அவனுக்கு புரியணும் தவிர, நான் கம்யூனிகேட் பண்ணுறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் கம்யூனிகேட் பண்ணுவேன்னு நினச்சா அது தப்பு. நான் ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்குறேன்னா அது இன்னொருத்தவனுக்கு புரியறதா இருக்கணும் தவிர, நான் சொல்லுவேன் இப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னா அவன் வரவே மாட்டான் அவன் பிஸ்னஸை பார்க்க. அது எவ்வளோ பெரிய மில்லியனர் கிளைண்ட்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஏதோ ஒரு சர்க்கஸோ ஜோக்கரோ இதெல்லாம் கிடையாது. இங்கே ரியலாக ஆன்மீகத்தை நடத்துகிறோம். எலைட் பீப்புளே வந்து இங்கே கற்றுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் சாதாரணமாக நினைக்காது. ஸோ இது சொல்லி நான் விடைபெறேன். ஹரிஹி ஓம். ஸோ அநேகமாக வந்து எல்லாருமே வந்து ஃப்ரீயாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு போவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வாங்கிட்டு போனீங்கன்னா எனக்கு ஒரு கிலோ எடுத்து வைங்க, சரியா? நான் வரேன். ஹரி ஓம்.